2011 காங்கிரசுமே திமுக அப்படிதான் பண்ணாங்க. 6 மணி நேரம் திமுக காக்க வச்சு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக காத்திருந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதே போல மேல் மாநில ரைடு விட்டாங்க. அதுக்கு பிறகு 63 ரூபாய் காங்கிரஸ் கொடுத்தாங்க அப்படின்னு காங்கிரஸ் மீதும் திமுக மீதும் விமர்சனம் வச்சாங்க. அதிமுக இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு அரசியல் கட்சியை பயன்படுத்தி அந்த மாநிலத்தை அப்படியே கவலைகரம் செய்யணும்னோ, அந்த அரசியல் கட்சிகளை கவலைகரம் செய்யணும்னோ நினைக்கிற கட்சி அல்ல காங்கிரஸ். ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு மாநிலத்துல ஒரு கட்சியோடைய கூட்டணி வச்சு அந்த கட்சியை அப்படியே கவலைகரம் பண்ணிட்டு அந்த மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தை அப்படியே அழிச்சிடுறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒப்பீட்டு அளவுல ஒண்ணு கிடையாது. இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னா, இது நம்மளுடைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான நம்மளுடைய மொழி, நம்மளுடைய இனம், நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய வளர்ச்சி, இதற்கான தேர்தல் தான் பாக்குறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கான தேர்தல் இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் அல்ல, ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. தமிழ்நாட்டில் இது நடக்க இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு அதிமுகவை முழுக்க கைப்பற்றிய ஒரு சூழல் இல்லை. இன்னைக்கு முழுக்க அவங்க அதிமுகங்கிற ஒரு அரசியல் கட்சியை கைப்பற்றிருக்காங்க. இது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் நான் நினைக்கிறேன். அதான் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கான தேர்தல் தான் நான் நினைக்கிறேன். இது 2 கட்சிகளுக்கான போட்டி நான் நினைக்கல. இல்ல, விஜய் ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர். அவருக்கு ஒரு சில இளைஞர்கள் மத்தியில மிக நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அவருக்கு கிடைக்கும். ஆனா இந்தியா கூட்டணி தான் மிக பெரும்பான்மை பெறுது ஒரு நல்ல வெற்றி அடையுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் வராது பெருசா. இல்ல, ஆட்சி அதிகாரத்தினுடைய பங்கை பொறுத்த வரைக்கும் நாங்க நிறைய பேசியாச்சு. இப்ப நம்ம தேர்தல் கூட்டணி முடிவாயிருச்சு. இப்ப தேர்தலை ஜெயிக்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய மற்ற விஷயங்கள் அப்புறம் டைம் இருக்கு நிறைய. தொங்கு சட்டமன்றம் தமிழ்நாட்டில் வர, தமிழ்நாட்டுல இல்ல, நிச்சயமா தொங்கு சட்டமன்றத்துல நமக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் மிக நிச்சயமாக அமையாது. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளுக்கு ஒரு கருத்து இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இது ஜனநாயக நாடு. எல்லாருக்கும் அவங்களுடைய கட்சி சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுக்கான உரிமை இருக்குன்னு தான் நம்ம இல்ல. இப்போதைக்கு நம்ம பேச வேண்டியது, தேர்தலுக்கு முன்பு நம்ம சில விஷயங்களை பேசியிருக்கோம், தேர்தலுக்கு பின்பும் சில விஷயங்களை நம்ம பேசலாமா இருக்கு. இப்போதைக்கு தமிழ்நாட்டை பாஜகவிடமிருந்து காப்பாத்துறது தான் இந்த இந்தியா கூட்டணியுடைய ஒரே நோக்கமா இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இல்ல, பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் கட்சியில கொடுக்கணும் அப்படிங்கறது நாங்க எல்லாருமே ஒருமித்த குரல்ல சொல்லியிருக்கோம். பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் அதை எங்களுடைய கோரிக்கையை அக்செப்ட் பண்றாங்க. அதனால ஒரு நல்ல எங்களுக்கு 28 சீட்ல தான் நாங்க போட்டிடுறோம். அதற்குள்ள ஒரு சிறந்த ரெப்ரசன்டேஷனை பெண்களுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுக்கும் நான் நம்புறேன். ஏங்க, அதிமுக பாஜக கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் கூட்டணியில் இருக்காங்க. நீங்க அங்க போய் இதெல்லாம் கேக்குறீங்களா? ஒரு தேர்தல்னு வர்றப்ப தேர்தல்னு வந்துட்டா வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுட்டா நீங்க ஊழியர் கூட்டத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம கட்சி வேலையெல்லாம் மடமடமடன் தேர்தல் வேலை தான் பார்ப்பாங்களே ஒழிய, அதுவும் ஒரு 22 வருஷ கூட்டணி அது ஒண்ணு. நாங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்க இல்லை, எல்லாருமே முகம் தெரிஞ்சு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவங்க தான். அதனால அந்த மாதிரி எல்லாம் எந்த இடர்பாடும் வராதுன்னு நான் நினைக்கிறேன்.